பவித்ரா, இன்னைக்கு கதைப்போமல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம் ரம்யா. சோ ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு. இப்ப சினிமால ஆக்டரா ஒரு புது இன்னிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. சோ இந்த இன்னிங்ஸ் வந்து அவருக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் ஆக்டர் ஹரிசங்கர். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நாங்களும் நல்லா இருக்கோம். நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சு இப்ப வந்து ஒரு சூப்பர் ஆக்டரா நம்ம தமிழ் சினிமால கலக்கிட்டு இருக்கீங்க. இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். ஏன் இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருமே வந்து நம்ம சினிமால ஆக்டிங்க்கு வரீங்க? அதுக்கு நடுவுல வந்து நான் இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு துறையில இருந்தேன்னா ஐ வாஸ் ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட். ஓகே. ஸோ அது இன்ஜினியரிங்க்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. அது அங்கேருந்து அது ஏன் அப்படின்றதுலாம் வந்து வெரி டஃப் கொஸ்டின். எல்லாருக்குமே வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும். சில பேரால வந்து அவங்க வீடை தாண்டி ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது அந்த ஸ்டேஜ்ல. ஓகே, அந்த சமயத்துல நம்ம போயிட்டு நான் நடிக்கணும், இல்லை நான் வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படிலாம் சொன்னா வந்து ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுவாங்க, பயப்படுவாங்க. என்னடா அது ஃபியூச்சரே இல்லாம, ஃபியூச்சர் தெரியுமா இருக்குமா இருக்காதான்னு தெரியாம இருக்கும் இல்லையா. ஸோ இட்ஸ் அ டஃப் டெசிஷன் ஃபார் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ட்ராப்ல இருக்கிற பசங்களுக்கு. உங்களுக்குமே அந்த டெசிஷன் ஸ்ட்ரெயிட்டாவே ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இன்ட்ரெஸ்ட் தான், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. ஆக்சுவலா நீங்க இன்ஜினியரிங் படிக்கும் போதே இந்த ஃபீல்டு வேணாம்ப்பா, இன்ஜினியரிங் ஃபீல்டு வேணாம், இதர் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் போகணும் இல்ல சினிமா ஃபீல்ட் போகணும்னு அப்பவே முடிவு பண்ணதா? ஆமாமா, நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்து ஐ வாண்டட் டு பி அ கிரிக்கெட்டர். ஐ வாண்டட் டு பிளே ஃபார் இந்தியா. ஐ வாண்டட் டு ரெப்ரசென்ட் இந்தியா. அது வந்து என்னோட மைண்ட்ல, ஹார்ட்ல எல்லாத்துலயுமே இருந்தது. ஐ ஸ்லீப் கிரிக்கெட், ஐ ஈட் கிரிக்கெட், அந்த மாதிரி இருந்தேன். நான் பயங்கர கிரேஸ் கிரிக்கெட்டுக்கு. ஸோ அது அப்படியே தான் இருந்துச்சு. அட் ஒன் ஸ்டேஜ் ப்ரொஃபஷனா எப்போ சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சேன்னா, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது எனக்கு ஒரு குட்டி அவமானம் கிடைச்சது. இந்த மாதிரி யூஆர் நாட் ஃபிட் டு பிளே கிரிக்கெட் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொன்னாங்க. அப்படின்னு உடனே அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு. ஏன் விளையாட முடியாது நம்மளால, ஏன் ட்ரை பண்ண முடியாது அப்படின்றதுனால இன்னும் எஃபர்ட் போட ஆரம்பிச்சேன். ஸோ அது காலேஜ் 3rd இயர் வரும்போது ப்ராபப்ளி ஐ ஸ்டார்டட் டேக்கிங் இன்டு ப்ரொஃபஷனல் கரியரா எடுக்கிறது ட்ரை பண்ணேன். ஸோ கிரிக்கெட் தான் உங்களோட லவ்வா இருந்திருக்கு. உங்க ஃபர்ஸ்ட் லவ்னா வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட கிரிக்கெட் தான் சொல்லுவீங்க. 100%. கிரிக்கெட் மேல அவ்வளவு லவ் இருக்கும் போது ஏன் உங்களை கிரிக்கெட்டரா எங்களால பார்க்க முடியல? நிறைய காரணங்கள் இருக்கு. லேட் ஸ்டார்ட் இன்டு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட். எனக்கு வந்து நான் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட்ஸ்னால நம்மளுக்கு சிட்டி கிரிக்கெட் அந்த டைம்ல, அதாவது லைக் 90s ஏர்லி 90sலாம் சிட்டி கிரிக்கெட் எப்படி நடக்கும்னே தெரியாது. எப்படி ரஞ்சி ட்ராஃபி விளையாடுறது, எப்படி இது நெக்ஸ்ட் லெவல் போகுது, அதெல்லாம் நம்மளுக்கு அந்த ப்ராசஸே தெரியாது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து எவ்ரி வீக்கெண்ட் வி நீட் டு பிளே அ கேம். நம்ம வந்து ஸ்கூல் கிரிக்கெட் விளையாடணும், ரீஜனல்ஸ் விளையாடணும், சப் ரீஜனல்ஸ் விளையாடணும், அவ்வளவுதான் நம்மளோட நாலேஜ். எனக்கு லீக் கிரிக்கெட்டோட எக்ஸ்போஷரே வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் தெரிஞ்சுது. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஓகே டிஎன்சிஏன்னு ஒரு லீக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அவ்வளோ டிலே நம்மளுக்கு. ஏன்னா ஃபேமிலியில யாருமே கிரிக்கெட்டர் கிடையாது, எதுவுமே ஸ்போர்ட்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ் தான். இப்ப எனக்கு கொஞ்சம் யாராவது கைட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆடி இருக்கலாம். Under 13 தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஃபார் எனி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர். இன்னைக்கு இருக்கிற ஒரு மேஜர் கிரிக்கெட் விளையாடின பீப்புள் எல்லாரும் பாத்தீங்கன்னா Under 13 அவங்க கண்டிப்பா ஸ்டேட் விளையாடிருப்பாங்க. ஆமா. சோ அது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி டஃப் ஃபார் தெம் டு கேட்ச் அப். நீங்களும் விஷ்ணு விஷாலும் நிறைய விஷயத்துல வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஏன்னா விஷ்ணு விஷால் அவர்களும் வந்து இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு, he wanted to become a cricketer but chances வந்து ப்ராப்பரா கிடைக்காததுனால he became an actor. உங்களுக்கும் அந்த ரீசன் தானா? இல்ல நான் எக்ஸ்போஷர் தான் சொல்லுவேன். எனக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கல. ப்ராபப்ளி he was into city cricket. அவருக்கு இந்த எக்ஸ்போஷர் கூட எனக்கு இல்ல. ஸோ நான் இன்னும் லைட் பேக். ஸோ அது என் சைடு தான் நான் தப்பு சொல்லுவேன். ப்ராபப்ளி ஐ ஷுட் ஹவ் இன்டராக்டட் வித் மல்டிபிள் பீப்புள். அந்த டைம்ல வந்து ஃபோன் கிடையாது, சோஷியல் மீடியா இந்த அளவுக்குலாம் எதுவுமே தெரியாது. வி didn't had எனி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கூட கிடையாது நம்மளுக்குலாம். ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ இட் வாஸ் வெரி டஃப் பீரியடுங்க. அது வந்து நம்மளை சுத்தி யாராவது ஒரு சின்ன பர்சன் மென்டார் இருந்திருக்கணும். மென்டார் கிடையாது. ஓகே, அவ்வளவுதான். நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அனாலிஸ்டா இருக்கப்ப வந்து நல்ல சேலரியில தான் இருந்திருப்பீங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருந்திருப்பீங்க. சினிமான்றது ஒரு கடல், ஓகேவா? அதுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம இதை விட்டுட்டு வரோம், நம்ம இங்க வந்தா ஃபினான்ஷியலா ஏதாவது ஃபேஸ் பண்ணுவோமா, இல்ல சான்சஸ் கிடைக்குமான்ற பயம் இருந்தா, இல்ல விட்டுட்டு வரலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தீங்க? இல்ல, எல்லாமே எப்பயுமே வந்து கிராஸ் இஸ் கிரீனர் ஃப்ரம் தி ஆப்போசிட் சைட்ல. எல்லா துறையிலயுமே வந்து யூ நீட் டு ஹாவ் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்.
ஓகே, நான் வந்து ஏர்லி பேர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அனாலிசிஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் மெனின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் அதுல அந்த குரூப்ல இருந்தேன். இன்னைக்கு பாக்குற அனலிஸ்ட் எல்லாருக்கும் நாங்களா ஒரு முன்னோடி. இனிஷியல் பீரியட்ல இருந்தோம். பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ். லைக் இன்னைக்கு சாஃப்ட்வேர்ஸ் நிறைய டெவலப் ஆயிருக்கு. அன்னைக்கெல்லாம் சாஃப்ட்வேர்ஸே கிடையாது, மேனுவலா எல்லாம் பண்ணிருக்கோம் நாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாத் சூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அந்த அன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து தேர் வாஸ் நாட் மெனி ரிசப்ஷன் ஃபார் திஸ் செக்டர். கம்ப்யூட்டர் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கொண்டு போறோம்னா யாரு நீ அப்படிதான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ ஃபார் மீ டு ஏர்ன் மணி இன் தட் ஸ்பேஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன்னா, என்னைக்குமே நான் வந்து ஐ எம் ஃபைட்டிங் ஃபார் பிளேஸ் வேர் பீப்புள் ஆர் ரெடி டு ஒர்க் ஃபார் ஃப்ரீ. கிரிக்கெட் அனலிஸ்டா இருக்கும்போது கூட பீப்புள் ஆர் ரெடி டு ஒர்க் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஏன்னா நிறைய பணக்கார பசங்க இருக்காங்க, அவங்கலாம் வந்து எனக்கு அந்த இடம் வேணும்பா, நான் வந்து சச்சின் பக்கத்துல உட்காந்துக்கணும் அப்படின்ற ஒரு கிரேஸ் தான் அவங்க பாக்குறாங்களே தவிர அதுல இருக்கிற ஒரு பேஷனும் அண்ட் அதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பாக்குறது கிடையாது. அது வந்து ரியல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரியல் பேஷன் அது. ஸோ அந்த ஹார்ட் வேல பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் மணி மேட்டர் டு மீ மோர் தென் எனி திங் டியூரிங் கிரிக்கெட் ஆல்சோ. ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு பர்சியூ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஆப்வியஸ்லி ஐ வாண்டட் டு கெட் இன் டு ஃபிலிம்ஸ். ஸோ பாத்துக்கலாம், வா என்ன ஸ்டெப் போலாம், அவ்வளவுதான். ஓகே, போயாச்சு, யோசிக்கவே இல்லை. அண்ட் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்டா நீங்க இருந்த போது எந்தெந்த கிரிக்கெட்டர்ஸோட ரொம்ப க்ளோஸா பழகுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது? சச்சின் சார். சச்சின் சாரோட லாஸ்ட் சீசன் அது மும்பை இந்தியன்ஸ் டீமோட. ஸோ ஐ ஹேட் நான் சின்ன வயசுலேருந்து லுக்அப் பண்ண கிரிக்கெட்டர். ஆமாம், நான் எழுந்து பார்க்கும் போதே என் வீட்டில் வந்து ஒரு போஸ்டர் இருக்கும் என்னோட வீட்டில், ஸ்டில் இட் இஸ் தேர். அவரோட கவர் டிரைவ் அண்ட் ஸ்ட்ரெயிட் டிரைவோட ஃபோட்டோஸ் வந்து நான் வச்சிருப்பேன். ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் அப்போலாம் வரும், பெருசாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒட்டி வச்சிருப்பேன். டெய்லி காலைல ஏந்தோடனே கடவுள் மாதிரி அவரை தான் ஃபர்ஸ்ட் கும்பிடுறது. அவரோட நம்ம கூட இருக்கோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது, ஆஸ் அ ஃபேன் பாய் மூமெண்ட். பட் அவர் கூட நம்ம கிரிக்கெட் பேச போறோம் அப்படின்றது இட்ஸ் அ பிளெஸிங். அது ஒண்ணு. அண்ட் ரோஹித் சர்மா ஆப்வியஸ்லி அவர் கேப்டன் ஆகி இமீடியட்டா ஒரு பெரிய டீம் அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஐ வாஸ் தேர் பார்ட் ஆஃப் த டீம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். அதெல்லாம் நாங்க வந்து சச்சின் சாரை வந்து ரொம்ப சாஃப்டா அப்படிதான் பாத்திருக்கோம். என்னைக்காவது கோவப்பட்டு பாத்திருக்கீங்களா நீங்க? எப்பயுமே ஒரு சாஃப்ட் தான், கோவப்பட்டு ஓவர் ரியாக்ட் ஆகி வாய்ப்பே இல்ல. இப்ப வந்து இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்டா சொல்லுங்க, ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிய கில்லுக்கு கொடுத்தது கரெக்டா தப்பா? ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிய கில்லுக்கா? I don't think that is a right phrase. ஏன்னா கேப்டன்சி at every stage it has to change. அது என்னன்னா அந்த பேட்டன் சேஞ்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு டெக்கேடுக்கோ இல்லை ஒரு 15 இயர்ஸுக்கோ யூ நீட் அ லீடர் டு லுக் அப் ஆன். அது கண்டிப்பா தேவை. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்ற ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஐ திங்க் இது ரோஹித்தோட காலா கூட இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் ஹி வாண்டட் டு நர்ச்சர் கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதை வந்து ஐ டோன்ட் திங்க் அவர்கிட்டேருந்து பிடிங்கி அவர்கிட்ட கொடுத்தாங்க அப்படி நான் பார்க்கவே இல்லை. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஹீ வில் ஆல்சோ லுக் இன் தட் ஆங்கிள். அவரும் வந்து ஜென்ரஸா அது வந்து நம்ம நெக்ஸ்ட் டெக்கேடுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் கிரிக்கெட்டுக்கு, இவ்வளவு நாள் நம்ம இதை வச்சு நம்ம வாழ்ந்திருக்கோம், நம்ம ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஹிஸ்டரியை வந்து லெகசியை வந்து இட் ஹேஸ் டு பி பாஸ்ட் டவுன் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன் ரைட் வே. அப்படிதான் நான் அதை பாக்குறேன். சோ அனலிஸ்டா இது வந்து மாற்றங்கள் இருக்கணும், கண்டிப்பா தேவை, கண்டிப்பா தேவை. பட் இட் ஷுட் பி a guided change. அதுதான் அங்க இம்பார்ட்டன்ட். இவர் கூட இருக்கும் போதே அந்த சேஞ்ச் நடந்ததுன்னா தான் அது அழகா இருக்கும் அந்த சேஞ்ச். இல்லனா அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அப்ரப்ட்லி கட்டிங் அண்ட் கெட்டிங் இன்டு தி நெக்ஸ்ட் ஃபேஸ்ன்ற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி நம்ம கிரிக்கெட் பத்தி பேசுறதுனால 2 சீரீஸ் பேக் டு பேக் வந்து நம்ம இந்தியா தோத்துடுச்சுல, அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து 2 டீம்ஸோடையும் தோத்தாச்சு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? See again it's a transition phase. transition phaseல கண்டிப்பா ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கரத்தை வச்சு நம்ம வந்து we cannot determine இந்த டீமோட ஸ்ட்ரென்த். இதே டீம் இதே மாதிரி ஒரு செட்டப்போட தான் கண்டிப்பா நம்ம வந்து முன்னாடி ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கோம். could be because of their change in pattern of approach, மேட்சோட அப்ரோச்சை வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம். இது எல்லாமே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஐ டோன்ட் சி இட் ஆஸ் ஒரு டெபக்கலா நான் பார்க்கல, பெரிய ஒரு செட்பேக்கா நான் பார்க்கல. இதெல்லாம் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்க்கு உண்டான ஒரு விஷயங்கள் தான். ஒரு லீடர் சேஞ்ச் ஆகும் போது ஆப்வியஸ்லி பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஐ சி
தட் வே. ப்ளூ ஸ்டார், லப்பர் பந்து மாதிரி படங்கள்லாம் வந்து கிரிக்கெட்டை பேஸ் பண்ணியிருக்கு. அந்த படங்கள்லாம் பாக்குறப்ப நமக்கு இதுல வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா நம்ம செம்மையா ரோல் பண்ணிருப்போமே அப்படின்ற மாதிரி ஏக்கம் இருந்திருக்கா? சின்ஸ் யூ ஆர் கிரிக்கெட்டர். யா டெஃபினட்டா டவுட்டே கிடையாது. அது மாதிரி ஏக்கங்கள்லாம் அந்த சமயத்துல நான் வந்து ஐ டிட் லேபிள் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். வெளியில தெரியிற மாதிரி உள்ள ப்ராஜெக்ட்ஸ் வந்து லேபிள் மட்டும்தான். ஆப்வியஸ்லி அப்ரோச்சஸ்லாம் நிறைய போய் அப்ரோச் பண்ணியிருக்கோம் டைரக்டர்ஸை. பட் ஃபார் சம் ரீசன் அண்ட் அந்த அந்த டீம்ல நம்ம வந்து கரெக்டா ஃபிட்னு ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு ரோல்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த கேரக்டருக்கு நான் ஃபிட்டா இருக்கணும். ஃபிட்டா இருந்தேன்னா ஏவா பியா அப்படின்னு ஒரு விஷயங்கள் வரும். ப்ராபப்ளி ஐ டென்ட் ஃபிட் த பில் அட் தட் பாயிண்ட் இன் டைம். இனிமே இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா ஐ வில் பி ஃபிட் இனஃப் டு பி பார்ட் ஆஃப் த டீம்ன்ற மாதிரி. ஓகே, கிரிக்கெட்டர்னு நம்ம எஸ்டாப்லிஷ் பண்ணியாச்சுல. அவ்வளவுதான். இன்டர்வியூ பார்த்து நிறைய டைரக்டர் கூப்பிடுவாங்க. கண்டிப்பா. அண்ட் ஆஸ் a ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்டா நீங்க கிரிக்கெட்டுக்கு மட்டும் தான் அனலிஸ்டா இருந்திருக்கீங்களா, இல்ல ஃபுட்பாலுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா இப்பதான் வேர்ல்ட் கப் முடிஞ்சது. நீங்க எந்த டீமை வந்து ப்ரெடிக்ட் பண்ணீங்க? நீங்க ப்ரெடிக்ட் பண்ண டீம் ஜெயிச்சுதா வேர்ல்ட் கப்? இல்ல, ஃபுட்பால் வாஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. நான் வந்து ஃபுட்பால் மாதிரியே இன்னொரு ஸ்போர்ட் ஹாக்கி. I was part of the Indian hockey team. Oh wow. I was part of Indian contingent in London 2012 Olympics. So I'm the first Indian to do that as an analyst. ஸோ அனலிஸ்ட்னு ஒரு பிரிவை வந்து ஒலிம்பிக்ஸ்குள்ளே கொண்டு போனது நான் தான். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு ஹாக்கி வாஸ் வெரி ஸ்பெஷல், டியர் டு மீ. எனக்கு ஹாக்கி ஆஸ் அ ஸ்போர்ட் வந்து நிறைய எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அது ரூட்டடாக போகலை இன்னும். அது ப்ராபப்ளி ரூட்டடாக போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அது ஒரு சூப்பர் ஸ்போர்ட் டு வாட்ச். ஒரு பயங்கர ஃபிசிக்காலிட்டி இன்வால்வ் பண்ற ஒரு கேம் அது. எந்த டீம் வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்க வேர்ல்ட் கப் வந்து இந்த டீம் தான் ஃபுட்பால்ல ஜெயிக்கும் அப்படின்னு? நான் வந்து ஸ்பெயினுக்கு போகும்போது ஐ திங்க் தட் டைம் இட் வாஸ் அ வேர்ல்ட் கப் இயர்னு நினைக்கிறேன். ஓகே, அப்பவும் ஸ்பெயின் தான் வின் பண்ணாங்க. ஓகே, ஐ எம் நாட் டூ ஷுர். இல்ல ஏதோ ஒரு டோர்னமெண்ட். ஓகே, ஸோ எனக்கு ஸ்பெயின் இஸ் டியர் டு மீ. ஓகே, பட் மெஸ்ஸிக்காக சரி அவர் கடைசி வருஷம் அவருக்காக அர்ஜென்டினா ஜெயிச்சிடாதா அப்படின்னு தான் நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட ஆப்போசிஷனோட டீக்குள்ள போறதே வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஐ திங்க் 32% ஆஃப் தேர் ஷாட்ஸ் ஆன் டார்கெட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் வெரஸ் இவங்களது வந்து ஸ்பெயின் வந்து 72% or 64%, double the Argentina, which means they were like more of attacking modeல இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுறப்ப நீங்க வந்து உங்களோட டெடிகேஷன், உங்களோட பேஷன் எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. சினிமாக்கு வரலாம். சினிமாவோட ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? ஒரு சேனல்ல வந்து நாங்க வந்து ஐ வாஸ் பார்ட் ஆஃப் ஒரு கெஸ்ட் டீம்ல இருந்தேன்னா ஐபிஎல் பத்தி பேசணும். ஸோ ஐபிஎல் பத்தி பேசும்போது எனக்கு கூட பண்ண ஹோஸ்ட் அவர் வந்து பாலாஜி வேணுகோபால்னு சொல்லி, அவர் வந்து டைரக்டர். வெப் சீரிஸ் ஒன்று பண்ணாங்க, பானிபூரின்னு சொல்லி ஷார்ட் ஃபிளிக்ஸ்ல வந்தது. ஓகே, ஸோ அந்த இதுல எனக்கு காஸ்ட் பண்ணணும்னு கேட்டார். என்ன, ஏய் உனக்கு போட்டோஜெனிக்கா இருக்கு ஃபேஸு, ட்ரை பண்றா அப்படின்னா. சரி ரைட், ஓகே ட்ரை பண்ணுவோம். எனக்கு நம்ம உள்ள ஆசை இருந்தது, அந்த ஓப்பனா கேட்க முடியாதுல்ல. ஸோ அவரா கேட்டாரு, ஓகே ரைட்னு உள்ள போனதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜரை பேசணும். ஒரு 4-5 நம்ம கான்டாக்ட்ஸ் அப்படியே வைடன் ஆச்சு. ஸோ அப்படியே அந்த மாதிரி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் மை ஃபர்ஸ்ட் பிரேக்கை நான் வந்து லேபிளாக தான் பார்க்குறேன். அதாவது பெரிய ப்ராஜெக்டானு வந்து ஒரு லேபிள் வந்து நம்மளை வந்து அழகா ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது இண்டஸ்ட்ரிக்கு. ஓகே, ஐ கேன் பெர்ஃபார்ம் இன் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டருக்கும் என் ரியல் லைஃப் கேரக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. டோட்டலி ஆப்போசிட். நம்ம அவ்வளோ அக்ரெசிவாலாம் இருக்கவே மாட்டேன். ஸோ அதில் ஒரு அக்ரெஷனோட அந்த ஒரு அக்ரெசிவ் யங்ஸ்டரா என்னால் போர்ட்ரே பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு நான் ஆப்வியஸ்லி அருண் ராஜா டைரக்டருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சோ அவர்கிட்ட கேட்டீங்களா அருண் ராஜாட்ட இந்த மாதிரி கனா பார்ட் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் நடிக்கணும் அப்படின்னு? ஐ திங்க் அவரே கூப்பிட்டுருவாரு. ஓகே, கான்ஃபிடன்ட். அந்த லெவலுக்கு உங்களுக்கும் டைரக்டருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. யா see obviously அவர் என்ன ஒர்க் பண்ணி பார்த்துட்டாரு. அண்ட் அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நம்ம இருக்கோம். அப்படின்ற பட்சத்துல ஐ திங்க் நாளைக்கு எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அதோட ஃப்ரண்ட் லைன் நான் அந்த ரோலுக்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஹி வில் கால். ஓகே, அதெல்லாம் டவுட்டே கிடையாது. சோ லேபிள் சொன்னீங்க, லேபிள் மாதிரியே சிறையும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் இப்ப ரீசெண்டா கொடுத்துச்சுல. சோ நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த லெவலுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் படத்துல? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஆஃப்டர் லேபிள் ஐ ஹேட் குட் 1 year பிரேக். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா லேபிள் முடிஞ்சோடனே ஓகேடா வரும் அப்படியே வரும் அப்படின்னு நினைச்சோம்.
எதுவுமே இல்ல. சுத்தி பார்த்தா வெறும் காடுங்க. என்ன யாரையும் காணோம். என்னங்க நடக்குது? அப்படிதான் இருந்துச்சு. ஆ. அப்பதான் புரிஞ்சது, ஓகே இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் லைக் நம்ம வந்து ஒரே ஓவர் நைட்ல அம்பானி ஆகுறது. இந்த மாதிரி நினைச்சோம். அது எல்லாருக்கும் தோணும்னு நினைக்கிறேன் ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் பிரேக் கிடைச்ச உடனே. பட் அது கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். திருப்பி போய் அந்த ஜோனை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு இன்பிட்வீன் எனக்கு ஆஃப்டர் லேபிள்னு பார்த்தா ரெட்ரோ கிடைச்சது. ரெட்ரோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து நான் ஒரு ஈவெண்ட்ல மீட் பண்ணி நான் வந்து ஐ ஷோடும் மை கிளிப்ஸ். பார்த்த உடனே பயங்கரமா இருக்குப்பா, மிர்சாப்பூர் மாதிரி இருக்குப்பா அப்படின்னாரு. நீங்க வந்துருங்க லைக் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாரு. ரெட்ரோல ஹி கேவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது வந்து என்னோட கான்டாக்ட் பேஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து அங்க ஒருத்தர் பரிச்சயம் பண்ணாரு, காஸ்டிங் டைரக்டர் வந்து சூரின்னு சொல்லி. அவர் மூலமா வந்த ப்ராஜெக்ட் தான் சிறை. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, இது வந்து மோர் தென் மை ப்ராஜெக்ட் ஸ்பீக்கிங், மோர் தென் தட் என்னோட கான்டாக்ட் பேஸ் தான் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ. அப்பதான் அதை ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஐ ஹாவ் டு மீட் பீப்புள். நெட்வொர்க்கிங் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது நான் ஃபீல் பண்றேன். என்னதான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணதை தெரிஞ்சாலும் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலும் அது நம்ம தெரியணும். நம்ம போய் பேசணும். ரைட் டைம் அட் ரைட் பிளேஸ் வித் ரைட் பீப்புள். இந்த மூணுமே கரெக்டா கனெக்ஷன் ஒரே நேர்கோடுல இருந்தாதான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆகுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அதை நோக்கி தான் இப்போ ஓடிட்டு இருக்கேன். நீங்க ஆக்சுவலா சொன்னீங்க இந்த மாதிரி லேபிள் ரிலீஸ் ஆனோடனே ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வரும், பயங்கர பிஸி ஆயிடுவேன். ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்துச்சு. அது ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டடா இல்ல. ஓகே. லேபிள் எதிர்பார்த்தது சிறைக்கு அப்புறமா நடந்துச்சா? அதுதான் நான் எதிர்பார்க்கல. நான் அதுக்கப்புறம் எதிர்பார்க்கறத விட்டுட்டேன். ஐ எம் ஸ்டார்டிங் டு ஃபோக்கஸ் ஆன் பேசிக்ஸை பண்ணலாம். நம்ம திருப்பி இப்போ வந்து கிரிக்கெட்டர் மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பால் முடிஞ்சிருச்சா, அடுத்த பால் ஃப்ரெஷ் கார்ட் ஃப்ரெஷ் பால். ஓகே, we will face that. அது வந்து இந்த அடுத்த பால் வந்து ஸ்லோ ரன் போடுவான், பவுன்சர் போடுவான் அப்படின்னு முன்னாடியே நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டு ஆஃப் வாலி போடுவான். 6 அடிக்க வேண்டிய பால நம்ம டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி ஆயிடும். as the ball is coming we will react to it. அந்த மாதிரி அவ்வளவுதான். ஓகே, getting into that zone. நைஸ். சினிமாக்குள்ள வரணும்னு வந்துட்டீங்க. நீங்க தமிழ்லயும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எப்படி வந்து காட்டாளன் மலையாளம் சினிமா கிடைச்சிச்சு? அதுக்குள்ள எப்படி வந்தீங்க? தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். எனக்கு என்னன்னா, சிறை பண்ணிட்டே இருக்கும் போது ஐ டோன்ட் ஜென்ரலி போஸ்ட் போட்டோஸ். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம அதை போடக்கூடாது. அது எத்திக்கலி இட் இஸ் ராங். ஸோ நான் போடவே இல்லை. எனக்கு வந்து லேபிளை வச்சு எனக்கு ஒரு காஸ்டிங் டைரக்டர் கால் பண்ணாரு இதுல இன்ஸ்டாகிராம்ல. எனக்கு வந்து இது மாதிரி would you like to do மலையாளம் ஃபிலிம்? ஆனால் who will say no to it? Definitely I'm interested அப்படின்னா. இல்லை, there is a movie coming காட்டாளன்னு சொல்லி, I have suggested your name, let's see, உங்க நம்பர் கொடுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்தாரு. உடனே ஃபோனும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஃபாலோ அப் ஆச்சு. தென் he said இல்லை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டாரு. சரி, ரைட், ஓகே, வரல போல அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். நான் வந்து ஐ கீப் விசிட்டிங் கேரளா. நான் நிறைய டெம்பிள் விசிட்ஸ் போவேன். ஸோ அப்படி போகும்போது எனக்கு அன்னைக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, குருவாயூர் கோயில் போயிட்டு வெளில வரும்போது எனக்கு நான் ஒரு கால் பண்ணணும் அவருக்கு அப்படின்னு. அவருக்கு கால் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னு. அவர் வந்து இல்லை நான் இன்னைக்கு பிஸிப்பா, நான் ரொம்ப உள்ள இருக்கேன், நீங்க எங்க வேணா சொல்ல நான் வரேன் அப்படின்ட்டணும். அவர் ஒரு இடம் சொன்னாரு, ஒரு லொகேஷன் கொடுத்தாரு. போயிட்டேன். போய் பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்தோம் அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம். அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை ஓகே செல்ஃபி எடுத்துட்டு நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல போட்டேன், அவரை டேக் பண்ணேன். அவர் அதை ரீபோஸ்ட் பண்ணாரு. அவர் ரீபோஸ்ட் பண்ணது வந்து வாட்ஸ்அப்லயே ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு. ஓகே, அத ப்ரொடியூசர் பார்த்துட்டாரு. ப்ரொடியூசர் பார்த்துட்டு, ஹே, இவன் தான் வந்து நெல்சன், வர சொல்லுங்க அவரை. எங்க இந்த போட்டோ தாங்க முன்னாடி என்ன இது அப்படின்ற மாதிரி அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்து எனக்கு வந்த ஒரு ப்ராஜெக்ட். அது அதான் நமக்கு தெரியவே தெரியாது எங்கேருந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆக போகுதுன்னு தெரியவே தெரியாது. ஸோ எனி கால், எனி மீட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் அதை பாக்குறேன். ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கும் போது நிறைய டீம்ஸ்க்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, உங்களோட ஐடியாஸ் இன்புட்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது வந்து இப்ப சினிமாக்கு எப்படி யூஸ் ஆகுது? சினிமாக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பிளான் பண்றீங்க? என்ன மாதிரி பிளானிங்லாம் உங்களுக்கே நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ரெடியா வச்சிருக்கீங்க? இங்க ரியலைசேஷன் தான். அங்க வந்து நான் நிறைய மென்டார்ஷிப் பண்ணிருக்கேன். எப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் மேட்ச்க்கு முன்னாடி நாள் வந்து ஒரு பேட்ஸ்மேனும் என்கிட்ட வருவாங்க. பேட்ஸ்மேன் வரும்போது எப்படி நான் என்ன பண்ணணும், என்ன விளாடணும், என்ன மாதிரி ஷாட்ஸ் போகணும்
அப்படின்னு என்கிட்ட நிறைய பேசுவாங்க. அப்போ நான் வந்து ஐ கன்ஸ்ட்ரக்ட் தர் இன்னிங்ஸ். அவனோட சப்கான்ஷியஸ் மெமரியில ஃபர்ஸ்ட் 10 balls வந்து பிளே லைக் திஸ், அக்ரெசிவா போகாத. ஒரு பிளேயருக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொன்னதை வச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி தான், எவ்ரி பால் இஸ் அ ஃப்ரெஷ் பால் டு மீ. அந்த மாதிரி எவ்ரி ப்ராஜெக்ட் இஸ் அ ஃப்ரெஷ் பால். நம்ம போன பாலோட அவுட்கம்மை வச்சு நம்ம அடுத்த பாலோட அவுட்கம் டிட்டர்மினே பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் லைக் ஐ செட், ஐ அம் நாட் an astrologer. நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது நம்ம லைஃப். அந்த மாதிரி அன்சர்டன் தான் அது. அதனால கோ வித் த ஃப்ளோ தான். அதுதான் நான் பாக்குறேன். ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பெருசா கிடையாதுங்க. உங்ககிட்ட வந்து அனலிஸ்ட்ல கேட்ட ஐடியாஸ்லாம் கேட்டுட்டு பிளே கிரவுண்டுக்கு போயிட்டு அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா விளையாடிட்டு வந்த பிளேயர் யாரு? பிளேயர் பேர்லாம் சொல்லவே அங்க முடியாது. யாருன்னு சொல்லுங்க. நடந்திருக்கு. அது மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கு. ஃபாரின் சாயில்ல நடந்திருக்கு. சொன்னதுக்கும் அங்கேயும் சம்பந்தமே கிடையாது. என்னடா பண்றீங்க அப்படிதான். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. See, because end of the day நம்ம சொல்லதான் முடியும். ஓகேவா? எக்ஸிகியூஷன் அந்த சமயத்துல ஒரு இன்ஸ்டிங், பிளேயர் இன்ஸ்டிங்க்ட்னு ஒண்ணு இருக்கு. பிளேயர் இன்ஸ்டிங்க்ட்ல போயிருப்பாங்க. நாட் பர்பஸ்ஃபுல்லா மாத்தணும்னு மாத்திருக்க மாட்டாங்க யாருமே. பிளேயர் இன்ஸ்டிங்க்ட்ல போயிட்டு அது ராங்கா போச்சுன்னா தென் வி கொஸ்டின். ஆப்வியஸ்லி வி ஹேவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எங்களுக்கும் இருக்கு. நானும் அந்த கொஸ்டின் கேட்பேன், என்னப்பா சொன்னது என்னமோ செஞ்சது என்னமோ அப்படின்னு. இல்ல அவன் ஒரு லாஜிக் சொல்லுவான், இல்ல நான் யோசிச்சேன் இப்படி பண்ணேன். ஃபைன், ஓகே. இஃப் இட் இஸ் கோயிங் வித் த மீட்டர் இட்ஸ் ஓகே. பட் அதர்வைஸ் நாங்க சொல்லுவோம், இல்ல பிளான் ஏக்கே வந்துரு, டோன்ட் கோ டு பிளான் பி இமீடியட்லி. பிளான் ஏ ஃபெயிலியர் ஆனாதான் பிளான் பி. அந்த பிளான் பியை நாமளே கொடுத்துருப்போம். இல்ல அது உன்னோட இன்ஸ்டிங்க்டா கூட இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூடிய வரைக்கும் ஐ ஹாவ் லைக் 3 plans ஃபார் எவ்ரி பிளேயர். ஸோ பிளான் சி வரைக்கும் பிளேயர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸோ அது யாரு நிறைய பெர்சன்டேஜ் அதை வந்து ஃபாலோ பண்றாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான செக்மெண்ட் வச்சிருக்கோம். அந்த செக்மெண்ட் பேரு வந்து பாட்டு பாடவா. ஓகேவா? ஐயோ, பாட சொல்ல போறீங்களா? அதான் நீங்க நினைப்பீங்க. இப்ப வந்து உங்களுக்கு பயங்கர கொடுமையான ஒரு நிலைமை ஆக போகுது. ஏன்னா நாங்க பாட போறோம், அவங்க பாடுவாங்க. ரம்யாவும் ஆமா ட்ரை பண்ணுவா பாடுறதுக்காக. என்ன பாடல் நான் சொல்லணுமா? அந்த பாட்டுல இருந்து நாங்க கேக்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க லைஃபை ரிலேட் பண்ணி ஒரு ஆன்சர். ரொம்ப கஷ்டமா தான் இப்ப இருக்கும் உங்களுக்கு. வேற வழி இல்ல, ஷோல வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஆரம்பிச்சலாமா? முதல் பாடல். ஒரு குச்சி ஒரு குல்ஃபி வந்து நின்னு 2 செல்ஃபி. ஒரு குச்சி ஒரு குல்ஃபி வந்து நின்னு 2 செல்ஃபி. உன் கூட தான் போட்டோ பிடிச்சேன் டச் போன்ல, டச் பண்ணி இச்சி கொடுப்பேன் ஹனி மூணுல. இதுதான் பாடல். இந்த பாடலை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, ஒரு குச்சி ஒரு குல்ஃபி. சோ நீங்க நடிக்கிற படத்துல இவங்க 2 பேரும் ஹீரோயினா இருந்தா வேற லெவல் பா. என்னோட ஃபேவரட் ஹீரோயின்ஸ். சோ இவங்க 2 பேரும் என் படத்துல இருக்கணும். நான் ஹீரோவா நடிச்சேன்னா எந்த 2 ஹீரோயின் சொல்லுவீங்க? ஓ லவ்லி. ஓகே, எனக்கு வந்து சமந்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்களோட டெப்த், அந்த கேரக்டரோட டெப்த் வந்து சூப்பரா கொண்டு வருவாங்க. அவங்க நயன்தாரா. ஓ, சமந்தா நயன்தாரா. ஆமா. ஓகே. அதே மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த செல்ஃபினா எந்த செலிபிரிட்டியோட? சச்சின் சார். வாவ். நான் இந்த பக்கம் எதிர்பார்த்தோம், நீங்க அந்த பக்கம் சொல்லிட்டீங்க. நைஸ். சின்ன வயசுல இருந்து I've grown in cricket. So obviously ஆக்சுவலா பெரிய கிரேஸ் கிடையாது. எப்பயுமே செலிபிரிட்டியோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஐ ஆல்வேஸ் லுக் அப் டு தெம். அவங்கள மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இன்ஸ்பைரிங்கா தான் பார்ப்பேன். சாச்சிட்டாலே என்ன சாச்சிட்டாலே, மாத்திட்டாலே அவளை மாத்திட்டாலே. இப்படி உங்க லைஃப்ல ஒரு பொண்ணு வந்து சாச்சிட்டாங்களா இல்ல உங்களை மாத்திட்டாங்களா? என் ஒய்ஃப் தான். ஐ எம் மேரிட். என் ஒய்ஃப் வந்து she has changed my life completely. She has been my backbone. So நீ இப்போ உன்னோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை ட்ரை பண்ணு. I will step aside and நான் வந்து ஒர்க் போறேன் அப்படின்னு சொல்லி she is going for a regular job. Okay. And she is handling the home. Nice. So காதல் திருமணம் தானா? இல்ல arranged come love. Yeah. வீட்ல அரேஞ்ச் பண்ணி நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. 50-50. புரியல எங்களுக்கு. புரியல. வானா கல்யாணத்துக்கு அப்புறம் காதல். ஆமாமா, கிட்டத்தட்ட. ஓகே. இல்ல ஏதோ நடந்துருக்குது சீக்ரெட்டா. அந்த மாதிரி எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. நடக்கும் கண்டிப்பா நடக்கும். அந்த மேஜிக் எல்லா லைஃப்லயும் வரும். அடுத்த பாடல். வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா. சோ இது வந்து ரொம்ப காமன் நம்ம ஃபீல்ட்ல. வரவு வரும், அது 8 வரும், அப்புறம் துந்தனாவா மாறிடும்.
சோ ஆக்சுவலா வந்து அப்பெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா, என்னடா இது காசு வருது ஆனா அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு இல்ல 6 மாசத்துக்கு வர மாட்டேங்குது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் எப்ப வேலைக்கு சேர்ந்தனோ, அதாவது படிச்சு முடிச்சு இது வரைக்கும் நான் பெருசா சேவே பண்ணதில்லை. ஓகே. ஸோ ஏன்னா ஒரு வரத்துக்கு முன்னாடியே செலவு என்னன்றது ரெடி ஆயிடும், லிஸ்ட் கடன்னு. ஸோ அது எப்பயுமே மாறிதான் இருக்கும், ஏறு மாதிரி தான் இருக்கும். என்னைக்காவது இது மாறும் அப்படின்னு நம்புறோம். அந்த நம்பிக்கையோட தான் ஓடுறோம். க்ரோர் பத்தியா ஆகலாம் அப்படி அதெல்லாம் இல்ல, க்ரோர் பத்தி எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து என்னன்னா, நம்மளோட தேவைகள் மீறி கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், தட் இஸ் சேஃப் லைஃப். அது எல்லாரும் எதிர்பார்க்கிற லைஃப் அதுதான். இன்னைக்கு தேதிக்கு என்னன்னா, கடன் இல்லா வாழ்க்கை இருந்தாலே போதும். சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே. நீங்க வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவா கன்வே பண்ணுவீங்க. அப்ப நமக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் நக்கலாவே ஒண்ணு சிரிப்பான், நம்மள வெறுப்பேத்துற மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா லைஃப்ல? ஃபேக் ஸ்மைல். ஃபேக் ஸ்மைலா நிறைய நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ராப்ரியேட்டா. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் ரெகுலரா வீட்டுல யூஸ் பண்றது தான். ஐ ஹவ் சீன் யூனோ நிறைய அத்லீட்ஸ், பர்ஃபார்மிங் அத்லீட்ஸை பார்த்துருக்கேன் என் லைஃப்ல. ஸோ பார்த்ததுனால அவங்களோட ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ்லையும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லையும் ஐ கேன் ஜட்ஜ் பீப்புள். அதாவது அந்த ஜட்ஜ்மெண்டல் வந்து எப்படின்னா, அவங்கள நான் அதே மாதிரி பார்க்க மாட்டேன், பட் உள்ளூர ஒன்று நம்ம மனசுல வச்சுப்போம் இல்லையா. ஓகே, தெரியும் டாடி, எனக்கு தெரியும் உங்ககிட்ட நான் எவ்வளவு தூரம் இருக்கணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. அந்த மார்க், அந்த பவுண்டரி நான் செட் பண்ணி வச்சுப்பேன். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க, அப்ப நான் இந்த முகத்தை பார்த்தா அப்படியே சாந்தம் ஆயிடுவேன்ப்பா, காம் டவுன் ஆயிடுவேன் அப்படின்னா யாரு? அவங்க சிரிக்கிறத பார்த்தா? சம்டைம்ஸ் இல்ல, பாதி டைம் நம்ம டென்ஷன் தான் மைண்ட்ல. பாதி டைம். இப்போ ஆஃப் லேட் யூனோ மை டாட்டர், ஓ நைஸ் நைஸ், ஐ கெட் இன்டு a வீடியோ கால் அண்ட் அவளை பார்ப்பேன். பார்த்த உடனே ஓகே, திங்ஸ் ஆர் நார்மல், ஜாலியா அப்படியே போயிட்டே இருப்போம் நம்ம. இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போகும் அடடா, எதிர்காணும் யாவுமே தீண்ட தோண்டும் அழகா. எஸ், லவ்லி சாங். லைட்டா கெடுத்துட்டீங்க, பரவாயில்ல. லைட்டாவா கெடுத்தேன், நல்ல வேளை அதெல்லாம் நான் பண்ணல. அதுவுமே லைஃப் தான். ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க ஒண்ணு பண்றீங்க இல்லையா, அது எவ்வளவு பெரிய குடுப்பனது. கண்டிப்பா நாங்களா பண்ணலங்க, பண்ண வைக்கிறாங்க, தூண்டுறாங்க. எஸ். சோ இந்த பாடல்ல வந்து ராம், அதான் லைஃப் ஆஃப் ராம்ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பயங்கரமா டிராவல் பண்ணுவாரு, மலைக்கு போவாரு, ஏகப்பட்ட சூப்பரா இருக்கும் அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்க. அந்த மாதிரி நீங்க வந்து எங்க டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும்? எந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா இதுதான் என்னோட பீஸ்ஃபுல் பிளேஸ்? எனக்கு மவுண்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் என் ஃப்ரெண்டும் வி கீப் டிராவலிங். ஸோ இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஸ்பிட்டி வேலிக்கு போயிட்டு வந்தோம். ஒரு டிராவல் சாங் ஒன்று ஷூட் பண்ணியிருக்கோம். விச் வில் சூன் கெட் ரிலீஸ்ட். இன்னொரு 1 or 2 வீக்ஸில் ரிலீஸ் ஆகிடும். அதுவே வந்து என்னன்னா எங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அது. ஸோ மவுண்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும். காமா ஒரு இடத்துல போயிட்டு ரிலாக்ஸ்டா அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த மவுண்டனை, அது ஒரு தனி அழகு. பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா மவுண்டன்ஸ். யா டெஃபினட்டா. உங்க வாழ்க்கையை உணர்ந்த தருணம் எது? ராம் உணர்ந்த மாதிரி. இன்னும் உணரவே இல்லை. டிராவல்ல போயிட்டு அப்பா இன்னும் உணரவே இல்லைங்க. உணரவே இல்லை. உணர்வுன்றது என்ன தெரியுமா, ஒன்னே ஒண்ணுதான். இந்த கோவிட் போது ஒரு பயங்கரமான ஒண்ணு தலையில பட்டுச்சு. அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு ஷூரே கிடையாது. வி ஆர் நாட் ஷூர். ஸோ லிவ் த லைஃப், ப்ரெசன்ட் லைஃப், என்ஜாய் பண்ணும். எதை பற்றியும் யோசிக்காத. நாளைக்கு இப்படி இருக்கணும், அப்படி ஆகணும், அப்படி பண்ணணும். அந்த ப்ரெஷரை தூக்கிக்கிட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு பி an எக்ஸஸ் பேக்கேஜ். அந்த எக்ஸஸ் பேக்கேஜ் இல்லைன்னா லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். எதை பற்றியும் யோசிக்க வேணும். அதனால தான் லைஃப் இஸ் அன் இஎம்ஐ அப்படின்னு சொல்றது வந்து ப்ராபப்ளி தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, என்ஜாய் பண்ணலாம். வெரி நைஸ். அண்ட் பாட்டு செக்மெண்ட் அருமையாக முடிஞ்சிடுச்சு. சூப்பர். அப்பாடி, இன்னொரு செக்மெண்ட் வச்சிருக்கோம். புரியுது உங்க கஷ்டம் வந்து புரியுது. கஷ்டம் இல்ல, இனிமையான குரலில் பாடலுங்கிற மாதிரி. நல்லா பண்ணீங்க. ஐ மீன் வெரி சீரியஸாங்க. ஏங்க உங்க வாய்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. அருமை, அற்புதம். இப்போ உங்களுக்காகவே அடுத்து ஒரு சுவாரஸ்யமான செக்மெண்ட் இருக்கு. நாங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த வார்த்தை கேட்கும் போதே டக்குன்னு உங்க மைண்ட்ல வந்து என்ன ஓடுது அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? முதல் வார்த்தை ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி நான் குடிக்க மாட்டேன். பிளாக் காஃபி. பிளாக் காஃபி தான். பிளாக் காஃபி. பிளாக் காஃபினா டக்குன்னு என்ன? ஜிம். நம்ம சென்னை டிராஃபிக். தலைவலி. கிரிக்கெட். லைஃப். சச்சின் டெண்டுல்கர். காட். சினிமா. ஹார்ட். நடனம். எனக்கு வராது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நடனம் வராதுன்னு? வராது, தெரியாது அந்த பக்கம் அப்படி சொல்லலாம். இது வரைக்கும் நான் அதை அட்டெம்ப்ட் பண்ணல. இனிமே பண்ணுவீங்க, எங்களை பார்த்து பாடுற தைரியத்துல நீங்க ஆடுவீங்க. ஆமா, நாங்களே பாடியாச்சு. சூப்பர். அடுத்ததாக இட்லி சாம்பார். ஆஹா, கம்ஃபர்ட். பிரியாணி.
நாட் அ கிரேட் ஃபேன். அப்படியா? ஆமா, நாட் அ கிரேட் ஃபேன். ரைஸே கிடையாது. ஓ, ஜிம்னால? அப்படி கிடையாது. எனக்கு ஜென்ரலாவே சின்ன வயசுல இருந்தே ரைஸ் நான் சாப்பிடுறது இல்ல. நிறைய மை டாட் இஸ் an ex-serviceman. ஸோ சப்பாத்திகளா சாப்பிட்டு வளர்த்த உடம்பு. புட்டு கடலைக்கறி இப்ப ரீசெண்டா இது கேரளாக்கு போயிட்டு வேற வழியே இல்லை, அதுதான்டா சாப்பாடு அப்படின்ற மாதிரி. அதனால ஆமா, ஓகே, அதனால என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். ஷாப்பிங் ஓகே 50-50 தான். நாட் அ கிரேட் ஃபேன். ஓகே. ஆமா, கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் ஒய்ஃபோட போகும்போதெல்லாம் வெரி வெரி டிஃபிகல்ட். எல்லா கடையும் போவாங்க, அது ரொம்ப போர். ஆனா இப்போ ஒரு ஆக்டரா நீங்க வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஷாப் பண்ணணும், நீங்க உங்களே பயங்கரமா க்ரூம் பண்ணி காமிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு? ஜீரோ, அதெல்லாம் லிட்டரலா ஜீரோ. ஓகே. நான் அதெல்லாம் இது வரைக்கும் நான் வந்து க்ரூம்னா என்னன்னா ஐ லிவ் இட் டு சம்படி எல்ஸ். நான் அட்டா கொடுத்துருவேன், இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீங்க என்ன எப்படி செதுக்கணுமா செதுக்கிக்கோங்க, அப்படிதான். ஃபர்ஸ்ட் லவ் கிரிக்கெட். ஸ்போர்ட்ஸ் பிரசன்டர். I want to explore. இருக்கா? நீங்க நல்லா பேசுறீங்க, அதனால தான் எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பிரசன்டர் ஆகணும், ஒரு கமெண்டேட்டர் ஆகணும்னு, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வெஞ்சரிங் இன்டு மீடியா ஃபீல்டு. ஓகே. அது நடக்கல, ஐ மீன் நடக்கும், அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் போறேன். we still have a lot of time. கண்டிப்பா ஒரு ஆர்ஜே பாலாஜி மாதிரி என்னைக்காவது ஒரு ஹீரோ ஆயிட்டு அன்னைக்கு நம்ம அங்க போவோம், அவங்களே நம்மள கூப்பிடணும், வாடா தம்பி அப்படின்னு. டைரக்ஷன். நாட் இன் மை பீஸ் ஆஃப் கேக். அதான் சொன்னேனே, நம்ம உடைமையே இன்னொருத்தர் நம்ம கொடுக்குற அந்த பொறுப்பை கொடுக்குற போது நம்ம இன்னொருத்தங்களை வந்து செதுக்குற அளவுக்கு இன்னும் வளரல. ஓகே. ப்ராபபிலி மேபி எக்ஸ்பீரியன்ஸ். டிராவல். லவ். அருமை. நான் நிறைய டிராவல் பண்ணிருக்கேன் இது வரைக்கும். ஒரு மோர் தென் 15 to 20 கண்ட்ரீஸ் நான் போயிருக்கேன். வாவ். ஸோ ஐவ் என்ஜாய்ட் டிராவலிங் ஆல்வேஸ். கேட்டதுக்கெல்லாம் டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்க. அருமை. இப்போ வந்து நான் என்னோட மூளையை கசக்கி ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன். டஃபா. அதுக்கப்புறம் நீங்க லைஃப்ல என்ன பார்க்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட். ஓகே. அந்த லெவலுக்கு இருக்கும் செக்மெண்ட். ஓகே. தண்ணியே இல்லாத ஆறு எந்த ஆறு? இட்ஸ் a கடி. ஐயோ, நீங்க என்ன கடிக்கணும் ஆன்சர் சொல்லி. கடிக்கணுமா? வேணா கடிச்சு விட்டுறேன். தண்ணியே இல்லாத எனக்கு தெரியல. இளநீர் எப்படி ஆறு? அதான் யோசிக்கிறேங்க, தெரியல. 5க்கும் 7க்கும் நடுவுல இருக்காரு. I can understand. நான் தான் சொன்னேன், வேற மாதிரி யோசிக்கிறோம் அவ கேக்குற கேள்விக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் வார்ம் அப் ஆயிட்டேன். யார் அடிச்சா வலிக்கவே வலிக்காது? தளபதி அடிச்சா பொறி கலங்கிடும், அது தெரியும். ஆனா யார் அடிச்சா வலிக்காது? சொல்லிட்டோமா? காத்து அடிச்சா வலிக்காது. ஏ, அதே மாதிரி கண் அடிச்சாலும் வலிக்காது. இப்படி யோசிக்கணும் நீங்க, புரியுதா? அப்ப நான் ஸ்மார்ட் இல்லங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். அதுல இருந்து ஆடாம அசையாம இருக்க பூச்சி எந்த பூச்சி? கண்ணாம்பூச்சி. கிடையாது. கண்ணாம்பூச்சில கூட நல்லா இருக்குப்பா, வச்சுக்கலாம். கண்ணாம்பூச்சில ஆடி இப்படி ஓடி போய் ஒளிவாங்கல்ல. இது என்னங்க போங்கா இருக்கு, எனக்கு புரியலையே. என்னவா இருக்கும்? பூச்சி சார்ந்த என்னென்ன வேர்ட் இருக்கு? நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க, வாங்க கமான். இல்லங்க, சாட் ஜிபிடிக்கு போறேன். இப்பெல்லாம் சாட் ஜிபிடி தாங்க எல்லாத்துக்குமே. குவிட் பண்ணிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸா போல ஏதாவது ட்ரை பண்றீங்களா? சாட் ஜிபிடி தான் டக்குன்னு எடுக்கிறேன் உடனே. செத்து போன பூச்சி, அதுதான் பதில். நான் வந்து கிரைமுங்க, அதெல்லாம் செத்து போன பூச்சின்றதெல்லாம் பதில். நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி ஆட்டா கேளுங்க. சரி, ரைட். ஓகே, முடிஞ்சிருச்சு இந்த செக்மெண்ட். அப்படி எங்களுக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு பக்குன்னு எனக்கு. நல்லா வந்து விளையாடுனீங்க. அண்ட் இப்ப அப்கமிங்கா வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து உங்க கையில இருக்கு? ஆர்டிஸ்டா வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஆர்டிஸ்டா ஐம் ரெடி ஃபார் எனிதிங், எனி சேலஞ்சிங் ரோலுக்கு நான் ரெடி. ஹீரோவா தான் பண்ணுவேன், நடிச்சா ஹீரோ தான், அப்படிலாம் கிடையாது. ஐம் ரெடி ஃபார் எனி குட் ரோல். அதுல நம்ம கதையை திருப்புற மாதிரி ஒரு கேரக்டரா இருந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி டு டூ இட். அந்த மாதிரி தான் நான் பண்ண படங்கள் எல்லாமே இப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து ஒரு பேட்டர்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு நானே வச்சிருக்கேன் என் மைண்ட்ல. அது மாதிரி ஐ எம் ரெடி டு டூ இட். அண்ட் அப்கமிங்கா 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. can't reveal the facts, but yes, very soon reveal ஆயிடும். சோ இவ்ளோ நேரம் வந்து கலகலன்னு நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஜர்னியா இருக்கட்டும், சினிமா ஜர்னியா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். Thank you for coming. Thank you so much.